நான் சொன்ன மெத்தட்படி அமல் செய்து வந்தீர்களே ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய முகத்தில் பிறர் மதிக்கத்தக்க ஒரு அற்புதமான ராஜ கலையை அல்லாஹ் தஆலா உற்பத்தி பண்ணுவான். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய செயல்பாடுகளை இஸ்ஸத்தாக அல்லாஹ் தஆலா மாற்றுவான். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு எது விஷயத்தில் மதிப்பு குறைன்னு சொல்லி நீங்கள் கேவலப்படுத்த கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஆரம்பிக்கும் போதே கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பேன். அதில் இருந்தே மனிதன் அதிகம் எதிர்பார்ப்பது பிறரிடமிருந்து மதிப்பையும் கண்ணியத்தையும் தான். அது தற்பெருமையை சாராது. ஆனாலும் தன்னுடைய பலகீனத்தை, தன்னுடைய நலிவை, தன்னுடைய அந்த ஒரு இயலாமையை இன்னொருவர் அடையாளப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய வலியை விட தன்னை மதிக்கின்ற மக்களை, தன் கண்ணியம் காக்கும் மக்களை மனிதனுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இது யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. ஆலிம் என்னை மதிக்கணும், நான் பெரிய பணக்காரர் என்னை மதிக்கணும், நான் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்தவன் என்னை மதிக்கணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் இந்த மதிப்பின் எதிர்பார்ப்பு இருக்காது. உலகத்தில் பிறந்த அத்தனை மக்களுமே தனக்கான ரெஸ்பான்ஸை விரும்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. மனைவியாகப்பட்டவ கணவன்கிட்ட எதிர்பார்ப்பா, கணவனாகப்பட்டவன் மனைவிட்ட எதிர்பார்ப்பான், பிள்ளைங்க கூட பேரண்ட்ஸ்கிட்ட தன்னுடைய மதிப்பை எதிர்பார்க்கும். சில நேரங்களில் பிள்ளைங்கன்றது நம்மளை சுற்றி சுற்றி நம்ம காலுக்கிலே இருக்கக்கூடியது தான். ஆனால் அந்த குழந்தைங்க கூட அடுத்தவங்க முன்னாடி அந்த பிள்ளைகளை நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது அதை எதிர்கொள்ள முடியாமல் குழந்தைங்க என்ன செய்யணும்னு சொன்னால் ரொம்பவுமே வேதனைப்படும், உங்களை வெறுக்கும். அடுத்தவங்க முன்னாடி பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. பிள்ளைகளை நம்ம தனிப்பட்ட முறையில் திட்டுறோம் பேசுகிறோம் அப்படின்றத தாண்டி மற்றவர்களுக்கு முன்னாடி பிள்ளைகளை நீ அவனை பார்த்தியா இவனை பார்த்தியா, அவன் எவ்வளோ இதாக இருக்கிறான், உன் தம்பிக்காரன் தானே, உன் சாச்சா உன் தம்பி எவ்வளவு ஒரு டேலண்டாக இருக்கிறான், நீ ஏன் இப்படி இருக்கிறேன்ட்டு சொல்லி அந்த இன்னொருத்தங்களை கம்பேர் பண்ணி பேசும்போது நம்முடைய தாய் தப்பனே நம்முடைய மதிப்பை குறைக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் ரொம்பவுமே மன ரீதியாக காயப்படும். அப்போ எல்லா மாந்தருமே மதிப்பை விரும்பக்கூடியவர்கள். அந்த மதிப்பை விரும்பக்கூடிய காணொளிகள் நான் நிறைய போட்டிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நிறைய மக்கள் பார்க்குறாங்க. அப்போ எல்லாருமே இது விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது தெரியுது. அதனால் நான் இது போன்ற காணொளிகளை நான் இன்ஷா அல்லாஹ் என் உயிர் உள்ள மட்டும் அதிகம் தர ஆசைப்படுகிறேன். அப்படி ஒரு மதிப்பையும் மரியாதையையும் கண்ணியத்தையும் ஒரு மூமினுக்கு பெற்றுத்தரக்கூடிய இறைவனின் தெய்வ வார்த்தையை தான் கொண்டு வந்திருக்கிறேன். ரொம்பவுமே இலகுவான, எல்லோருக்குமே பரிச்சயமான ஒரு ஆயத்து தான் அது. அந்த ஆயத்து சூரா யாசீனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கடைசி ஆயத்து. யாசீன் அதன் மீதுள்ள மோகம் சமூகத்தில் ஒரு துளி கூட குறையாது. நல்ல விஷயங்களுக்கும் யாசீன் தான், துயரமான விஷயங்களுக்கும் யாசீன் தான். ஒன்று அவன் ஓதுவான், அப்படி இல்லாட்டா இன்னொருத்தங்களை ஓத சொல்லி கேட்பான். அந்த மாதிரி யாசீனுக்கும் சமூகத்திற்கும் உள்ள அந்த பாண்டிங் இருக்குது பாருங்க, பின்னி பிணைப்பு. அதை யாருமே என்ன செய்ய முடியாது, குறைக்க முடியாது, மறுக்க முடியாது. அந்த யாசீனின் கடைசி ஆயத்தாக இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த இந்த வசனத்தை தான் உங்களுக்கு மத்தியில் நான் வசீஃபாவாக கொண்டு வந்திருக்கிறேன். மனம் புழுங்கி மதிப்பிழந்த மக்கள், தன்னை மண்ணை போல நினைத்து காலில் போட்டு மிதித்த மக்கள், எப்போமாவது ஒரு நாளாவது நம்மளை மதிக்க மாட்டானான்னு சொல்லி ஏங்கி தவிக்கின்ற மக்களை ஒய்யாரத்தில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு வசனம், அல்லாஹ்வின் வசனம். ரப்புல் ஆலமீனை நீங்கள் புகழ புகழ ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்னு சொன்னால் உங்களுடைய மதிப்பை, உங்களுடைய அந்த பிரஸ்டீஜை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களின் உள்ளத்தில் கொண்டு வருவான், புரிய வைப்பான். அந்த மாதிரி இறைவனின் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் பறைசாற்றக்கூடிய அற்புதமான வசனம். ஐங்கால தொழுகைக்கு பிறகு 11 முறை இதை இன்ஷா அல்லாஹ் ஓதி வந்தீர்களே ஆனால் நிச்சய வெற்றியோடு உங்களை மதிப்பு மிகுந்தவர்களாக உயர்த்தும் என்பதில் துளி கூட ஐயம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்து முன்பின் சலவாத்தை மொழிய மறந்துடாதீங்க. மொழிந்து விட்டு ஃபசுபஹானல்லதி பி எதிஹி மலக்கூத்து குல்லி ஷையும் வ இலைஹி துர்ஜாஊன். ஃபசுபஹானல்லதி பி எதிஹி மலக்கூத்து குல்லி ஷையும் வ இலைஹி துர்ஜாஊன். ஃபசுபஹானல்லதி
பி எதிஹி மலக்கூத்து குள்ளி செய்யும் வ இலைஹி துர்ஜாவூன். இந்த வசிஃபா தான். அர்த்தத்தை பாருங்க. எந்த ஒருவனின் கையில் மலக்கூத் என்ற அரசாட்சியும் மிக பெரும் கண்ணியமும் இருக்கிறதோ அவன் பரிசுத்தமாகி விட்டான். ஒவ்வொரு வஸ்துக்களுமே அவன் பக்கம்தான் மீளக்கூடியவைகளாக இருக்கின்றன. எந்த ஒன்றுமே இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்காது, நிச்சயமாக அவன் பக்கம்தான் போகும்னு சொல்லி மிகச்சிறந்த அர்த்த புஷ்டி உள்ள ஒரு ஆயத்து. இந்த ஆயத்தை தினசரி நீங்கள் நான் சொன்ன மெத்தட்படி அமல் செய்து வந்தீர்களே ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய முகத்தில் பிறர் மதிக்கத்தக்க ஒரு அற்புதமான ராஜ கலையை அல்லாஹ் தஆலா உற்பத்தி பண்ணுவான். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய செயல்பாடுகளை இஸ்ஸத்தாக அல்லாஹ் தஆலா மாற்றுவான். அது மட்டும் அல்லாமல் உங்களை எது விஷயத்தில் மக்கள் மண்ணாக மிதித்தார்களோ அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா டாப் டக்கராக உயர்த்துவான். இது அனுபவபூர்வமான அமல் என்றும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மக்களுக்கும் எல்லா மாந்தருக்குமே அந்த மதிப்பையும் கண்ணியத்தையும் நிச்சயமாக கொடுக்கணும். நமக்கு தெரிந்த ரொம்பவுமே சுமாரான கலர் உள்ள பையன்தான் ஆரம்ப காலகட்டத்தில். இப்போ தான் கொஞ்சம் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் இவன் இப்படி இருக்கிறானேன்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்தப்பட்டான். அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத்து ஒரு அற்புதமான பேரழகியை அவனுக்கு மனைவியாக தந்தான். அதாவது அந்த குடும்பத்தின் ஒரு அழகான பெருமையை, அந்த குடும்பத்தின் கண்ணியத்தை கருதி அந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக தன் மகளை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அற்புதமான தேவதை போன்ற ஒரு பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். சீரும் சிறப்புமாக வாழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் இப்போதும் ஒரு மிகச்சிறந்த அடையாளத்தோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் எதுக்காக சொல்ல வர்றேன்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எது விஷயத்தில் ஒரு மூமின் மதிப்பிழந்து நசுக்கப்பட்டானோ அந்த மதிப்பை நன்மதிப்பாக மாற்ற வல்லது அல்லாஹுடைய வசனங்கள். அதனால் அந்த வசனங்களை பற்றி பிடிப்போம், வெற்றி அடைவோம். எந்த காலத்தில் நம்ம மனம் தளர்ந்துட வேண்டாம். நாம மோமீன்கள் எந்த காலத்திலும் தலை கவிழ்பவர்கள் அல்ல, தலை நிமிர்ந்தவர்கள். அல்லாஹ் ஒருவனுக்கு முன்தான் தலை கவிழ்பவர்கள் அப்படின்ற சித்தாந்தத்தோடு வாழ்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நாம் எதிர்பார்ப்பதை விட அதிகப்படியான மதிப்பையும் கண்ணியத்தையும் ஈருலகிலும் தருவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்ய மட்டும் மறந்துடாதீங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.